Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமான AMCA ப்ராஜெக்டோட அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவுடைய AMCA ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, இந்த AMCA ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இந்த விமானத்தோட ப்ரொடக்ஷனை எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா FGFA அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை விமானங்களை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரஷ்யா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து 2018ல இந்தியா வெளியேறினாங்க. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்தியாவோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்கணும், அதுவும் இந்தியாலே உருவாக்கணும். அப்படி உருவாக்குறது மூலமா நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படைக்கு 126 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்திய விமானப்படையோட ஜாகுவார் மற்றும் மிராஜ் 2000 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்ல பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ப்ராஜெக்டோட நோக்கம் ஒரு 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் சிங்கிள் இன்ஜின் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு கோர் ஐடியால இருந்து மாறவே இல்லை. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் DRDO இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து பல தனியார் நிறுவனங்களை இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இணைத்தாங்க. இந்த விமானத்தோட கட்டமைப்புல பல தனியார் நிறுவனங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதன் மூலமா இந்த ப்ராஜெக்ட் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த AMCA விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் விமானமா உருவாக்கப்பட்டாலும் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல உள்ள பல ஃபீச்சர்ஸ் இந்த விமானத்திலையும் கொண்டு வர போறாங்க. இந்த AMCA ப்ராஜெக்டோட இன்றைய நிலை, இந்த விமானத்தோட டிசைன் வேலைகள் அனைத்து முடிக்கப்பட்டு விட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விமானத்தோட முதல் புரோட்டோடைப்பை தயாரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதா செய்திகள் வந்திருக்கு. AMCA விமானத்தோட பாகங்களான ஆண்டனா, ஸ்டெபிலைசர், ஆக்சுவேட்டர்கள், ஏர் பிரேக், சர்வர் கண்ட்ரோல் மாடியூல் போன்ற முக்கியமான பாகங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த புரோட்டோடைப் விமானத்தை 2024ல அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த புரோட்டோடைப் விமானத்தை 2025ல தான் அறிமுகப்படுத்ததா இருந்துச்சு. ஆனா நிறைய தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பால இந்த ப்ராஜெக்ட் மிகவும் வேகமா சென்று கொண்டிருக்கு. அதனால டார்கெட் 25வது வருடம் அப்படின்னு செட் பண்ணியிருந்த டார்கெட்ல இருந்து ஒரு வருடம் முன்னாடியே இந்த புரோட்டோடைப் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த விமானத்தோட முதல் பறத்தல் 2025ல இருந்து 2026க்குள்ள இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விமானத்தை அதிக அளவுல தயாரிக்கும் பணி 2029வது வருடம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த AMCA போர் விமானத்தை பலதரப்பட்ட ஆபரேஷன்ஸ் செய்யக்கூடிய ரோல் பிளெக்சிபிள் ஃபைட்டர் ஜெட்ஸா உருவாக்க இருக்காங்க. இந்த விமானத்தோட முக்கிய அம்சமே ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி தான். இந்த விமானத்தை ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத அளவுல வடிவமைச்சிருக்காங்க. இந்த விமானத்துல டச் ஸ்கிரீன் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு அட்வான்ஸ் காக்பிட் டிஸ்ப்ளே இருக்க போகுது. AMCA போர் விமானத்துல த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அந்த விமானத்தோட இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய உந்து விசையின் திசையை மாற்றுறது. அப்படி மாற்றுறது மூலமா விமானம் பறக்கும் திசையை நம்மளால மாற்ற முடியும். இந்த விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு இந்த விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பே கான்செப்டை ஃபாலோ பண்ண போறாங்க. இதன் மூலமா AMCA போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஆயுதங்களையும் விமானத்தோட உள்புறத்துல ஸ்டோர் பண்ண போறாங்க. இந்த விமானம் அதிக ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானமா உருவாக்கப்படுறதுனால எதிரிகளோட எல்லைக்குள்ள நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த விமானத்தோட ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். இந்த விமானத்துல ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் இருக்க போகுது. அடுத்து ஏர் டு ஏர் மிசைல், ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன், கைடட் பாம்ஸ் போன்ற அனைத்து விதமான ஆயுதங்களையும் இந்த விமானத்துல சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த
இந்த விமானத்துல ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பனும் இருக்கு. டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படிங்கிறது லேசர் வெப்பன், அப்படி இல்ல அப்படின்னா மைக்ரோவேவ் வெப்பன் போன்ற ஆயுதங்களை சொல்லுவாங்க. ஆனா விமானத்துல பயன்படுத்துறதுனால இது ஒரு லேசர் வெப்பனா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஆயுதத்தை பத்தியான டீடைல்ஸ் இன்னும் நம்மளுக்கு பெருசா தெரிய வரல, ஆனா கூடிய விரைவில் தெரிய வரும். இந்த AMCA விமானங்களை கொண்டு இந்திய விமானப்படையை மாடர்னைஸ் பண்ண போறாங்க. இதற்காக 126 AMCA போர் விமானங்களை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. இதுல AMCA MK1 போர் விமானம், 36 போர் விமானங்களை தயாரிக்க இருக்காங்க. அடுத்து 90 AMCA MK2 போர் விமானங்களை தயாரிக்க இருக்காங்க. இந்த 126 AMCA போர் விமானங்களை கொண்டு 6 ஸ்குவாட்ரன்களை அமைக்க போறாங்க. இந்த AMCA ப்ராஜெக்ட 2 ஃபேஸா எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. முதல் ஃபேஸ்ல 2 ஸ்குவாட்ரன் AMCA MK போர் விமானங்களை உருவாக்க போறாங்க. இந்த AMCA MK1 விமானத்துல அமெரிக்காவின் GE 414 இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. அடுத்து இரண்டாவது ஃபேஸ்ல 4 ஸ்குவாட்ரன் AMCA MK2 போர் விமானங்களை தயாரிக்க போறாங்க. இந்த AMCA MK2 விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இன்ஜின்களை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த AMCA போர் விமானத்துக்கு தேவையான இன்ஜினை உருவாக்குறதுக்கு பல முன்னணி நிறுவனங்களுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த AMCA MK2 போர் விமானம் தான் மிகவும் அட்வான்ஸான ஒரு போர் விமானமா இருக்க போகுது. இந்த விமானத்துல தான் 6ஆம் தலைமுறை விமானங்கள்ல உள்ள தொழில்நுட்பங்கள் அதிகமா பயன்படுத்த போறாங்க. வரும் காலங்கள்ல இந்திய விமானப்படையில தேஜஸ் MK2 போர் விமானம் மற்றும் AMCA போர் விமானம் தான் ஒரு முக்கியமான விமானமா செயல்பட போகுது. இது போன்ற தொலைநோக்கு பார்வையுள்ள ப்ராஜெக்டுகளை நம்ம முன்னாடி செய்யாதனால தான் வெளிநாட்டு விமானங்களை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த AMCA ப்ராஜெக்ட் மூலமா இந்திய விமானப்படை ஒரு தன்னிறைவு பெற்ற விமானப்படையா உருவாகும். இந்தியாவுடைய இந்த AMCA ப்ராஜெக்ட் ஒரு சரியான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. கூடிய விரைவில் இந்தியா ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.